ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கோவில்கள் நம்முடைய பாரத நாட்டினுடைய ஒரு கண்கள். இந்த கோவில்களை எல்லாம் மிக மிக பத்திரமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் ஏன் கோவில்களை காக்க எல்லோரும் முன் வருவதில்லை? புராதனம் காக்க முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவு தருவதில்லை. இந்த கேள்விக்கு உளவியல் ரீதியாக 26 காரணங்களை பட்டியலிடுகின்றார்கள். ஒரு சமூகம் தனது மதத்தையும் கலாச்சாரத்தையும் அடையாளமாக உணர்ந்தால் மட்டுமே அதற்காக போராட உறுதியாக இருக்கும். ஆனால் காலனித்துவம், கல்வி மாற்றம், மேற்கத்திய சிந்தனை, அறிவியல் போன்றவை அடையாள உணர்வை சிதைத்த விளைவு நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் என நம்ப வைக்கப்பட்டார்கள். ஆதலால் இன்று பலர் சமய மத நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்கள். நம்பிக்கை இல்லை என்றால் எப்படி போராட்ட குணம் வரும்? ஆகவே முதலிலே நமக்கு தேவை ஆழ்ந்த நம்பிக்கை. முந்தைய தலைமுறை மன அமைதி, கலாச்சார மேம்பாட்டு மையமாக, சமய கல்வி பரப்ப, சமூக ஒருமைப்பாட்டுக்கு மையமாக கோவில் இருந்தது. இவர்களுக்கு சமயம், வாழ்க்கை தான் முக்கியம். ஆனால் இன்றைய தலைமுறை கோவில் வெறும் சடங்கு நடத்தும் இடமாக கருதுகின்றது. இவர்களுக்கு தனிப்பட்ட இலக்கு என்று பார்த்தால் வேலை, பணம் 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 ஒன்றுதான் முக்கியம் என்று ஓடுகின்றார்கள். கோவில் சமூக அமைப்பாக இருந்த காலகட்டம் முடிந்துவிட்டது. இப்போது பலருக்கு கோவில் எதற்கு இருக்கின்றது, கோவில் தேவையா என யோசிக்க வைக்கின்றது. மதச்சார்பின்மை காரணமாக மதம் கடந்து தனிப்பட்ட விஷயமாக ஒதுக்கப்படுவதால், மாறுவதால் மக்கள் கோவில்களின் தேவை உணர முடியவில்லை. இது கூடவே மதம் பற்றிய கருத்தும் மாறி மாறி வருகின்றது. சிலர் கோவிலை தனிப்பட்ட முறையிலே சமயம் அனுஷ்டானம் போதும் என்று நினைக்கின்றார்கள். இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆனால் எப்படி பார்த்தாலும் கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். கோவில்கள் பாதுகாக்கப்பட்டால்தான் நம்முடைய நாட்டிலே அநியாயம், அக்கிரமம் என்பது குறையத் தொடங்கும். எவன் ஒருவனுக்கும் நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கின்றது, அந்த சக்தி நம்மை தண்டிக்கும் என்கின்ற அச்ச உணர்வு இருந்தாலே தவறு செய்ய பயப்படுவான். ஆகவே கோவில்கள் மிக மிக அவசிய தேவை. அதேபோல் சில கோவில்கள் அதிக கட்டணத்தோடு தன்னிச்சையாக நடத்தப்படுகின்றது. இதனால் பக்தர்கள் வெறுப்படைகின்றார்கள். சில கோவில்களிலே நிர்வாக கோளாறு, பண அதிகாரம் போன்றவை பக்தர்களுடைய நம்பிக்கையை பாதிக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் சரி செய்தால்தான் இந்த கோவில்களை பாதுகாக்க முடியும். பணம் இருந்தால்தான் தெய்வத்தை பார்க்க முடியும் என்கின்ற ஒரு விரக்தி மனப்பான்மை பக்தர்களிடம் வந்தால் அவன் எப்படி கோவிலுக்கு வருவான்? ஆகவே பணம் படைத்தவர்கள் கோவிலை அதிகாரம் செய்வது என்பது எதிர்காலத்திலே இல்லாமல் போக வேண்டும். அப்போதுதான் எளிய மக்களும் எளிமையாக ஆண்டவனை தரிசிக்க முடியும். கோவில்கள் அரசால் நிர்வாகம் செய்யப்படுகின்றது. அதனால் பொதுமக்கள் கோவிலுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதில் இதனால் இந்த கோவில் என் கோவில் இல்லை என்ற ஒரு புறக்கணிப்பு மனப்பான்மை ஏற்படுகின்றது. அரசாங்கம் நிர்வாகம் செய்தாலும் கோவில் என்பது நம்முடையது, அதை நாம் உணர வேண்டும். அதேபோல் மதத்தை தவறான நம்பிக்கையாக பார்க்கும் அளவுக்கு பிரச்சாரங்கள் உருவாகி இருக்கின்றது. கோவில்களிலே ஆன்மீக முக்கியத்துவத்தை மறுக்கும் நிலை, கோவில் பாதுகாப்பு என்றாலே மதவாத பண்பாடாக பார்க்கப்படுவதும் ஒரு முக்கியமான காரணமாகும். நாம் ஏன் தலையிட வேண்டும் என்று விட்டு விடுகின்றார்கள். நமக்கு எதற்கு இந்த கவலை என்று விட்டு விடுகின்றார்கள். ஆனால் அது மிகவும் தவறான போக்காகும். சில கோவில்களிலே ஜாதி, இஷ்ட தெய்வம் போன்ற பல்வேறு காரணத்தினால் கோவில் என் கோவில் இல்லை என்கின்ற ஒரு புறக்கணிப்பு மனப்பான்மை இருக்கின்றது. இதுவும் தவறு. மதத்தை தவறான நம்பிக்கையாக பார்க்கும் அளவுக்கு அறிவியல் கோணங்கள் உருவாகி உள்ளன. கோவில்களிலே ஆன்மீக முக்கியத்துவத்தை மறுக்கும் நிலை, கோவில் பாதுகாப்பு என்றாலே மதவாத பண்பாடாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே எப்படி பார்த்தாலும் ஆலயம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேவையாகும். தினமும் காலையிலே குளித்துவிட்டு
கோவிலுக்கு சென்று திருநீர் அணிந்து அங்கு தெய்வத்தை வணங்கி வந்து பாருங்கள். அன்றைய நாள் நமக்கு எப்படி இருக்கின்றது என்பது தெரியும். காரணம், நம்முடைய மனதிலே இருக்கின்ற பாரங்கள் எல்லாம் குறைந்த ஒரு நிலை தென்படும். அதாவது வெறுமே கோவிலுக்கு சென்று வரக்கூடாது. கோவிலுக்கு சென்று மனமாற இறைவனை வணங்க வேண்டும். மனமாற இறைவனை வணங்கும் போது அந்த இறை சக்தியானது நம்முடன் இருந்து நமக்கு துணை வரும். நம்முடைய பிரச்சனைகள் அவற்றை எதிர்கொள்வதற்கான சக்தியை நமக்கு அளிக்கும். முன்னோர்கள் ஏதோ தெரியாமல் இந்த கோவில்களை எல்லாம் கட்டவில்லை. ஒன்று யோசித்து பாருங்கள். ராஜராஜ சோழன் இருந்தார். ராஜராஜ சோழனுடைய அரண்மனை எங்கு இருக்கின்றது என்று இப்போது நமக்கு தெரியாது. ராஜராஜ சோழன் வீதிகளிலே தன்னுடைய ரதங்களிலே பயணித்திருப்பார். அந்த வீதிகள் எல்லாம் எங்கே தெரியாது. எத்தனையோ நாடுகளை பிடித்தார், அவையெல்லாம் இப்போது இல்லை. ஆனால் ராஜராஜ சோழன் கட்டிய அந்த பெரிய கோவிலானது 1000 வருடங்கள் கடந்தும் இன்றும் நம்முடைய பெருமைகளை பறைசாற்றி கொண்டிருக்கின்றது என்றால் அந்த கோவிலினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணரலாம். காரணம், எத்தனையோ ஆண்டுகளாக அங்கு நடக்கின்ற பூஜைகள் அந்த இறை சக்தியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றன. அவற்றின் காரணமாக அந்த ஆலயமானது தன்னை தினம் 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 புதுப்பித்து கொண்டே இருக்கின்றது. ஆலயம் புதுப்பித்துக் கொள்வதால் அங்கு வருகின்ற மக்களும் புதுப்பிக்கப்படுகின்றனர். ஆகவே ஆலயம் காப்பது நம்முடைய அறிவுடைமையான செயலாகும். ஆனால் கோவிலின் பெயரால் வன்முறைகள் தேவையில்லை. ஆனால் அது வேறு விஷயம். கோவில்களை பாதுகாப்பது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். காரணம், கோவிலுக்கு சென்று நாம் மன அமைதியை பெறுகின்றோம். அமைதியான மனமானது நல்லவற்றையே சிந்திக்கும், நல்லவற்றையே செய்யும். ஆகவே கோவில் பழங்காலத்திலே சமூக சேவையிலே முக்கிய பங்கு வகித்தது. அன்னதானம், ஆதரவற்றோர் பாதுகாப்பு, மருத்துவம் ஆகியவற்றையெல்லாம் ஆலயத்தின் வாயிலாகவே செய்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். சமூகவாத சிந்தனைகள், மதத்தை அரசியலோடு கலப்பதும், மதத்திற்கு எதிராக அதிகமாக கருத்துக்களை பரப்புவதும் போன்றவைதான் மக்கள் கோவில் பக்கம் செல்லாமல் தடுக்கின்றது. ஆகவே சிலரால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை, அதாவது கண்முன்னால் அநியாயம் நடப்பதை பார்த்தாலும் இவர்களுக்கு யாரும் உதவ மாட்டார்கள், பொறாமை தனக்கு மேல் உயர்ந்து விடுவானோ என்ற எண்ணத்திலே இந்த குணம், இவையெல்லாம் தான் இதற்கு காரணம். ஆகவே கோவில்களை பாதுகாப்பதிலே நாம் எல்லோரும் ஒற்றுமையோடு இருந்து அவற்றை செய்தால் ஆலயங்கள் நம்முடைய சந்ததியினருக்கு நன்மையை பயக்கும் அற்புதமான ஒரு சக்தி என்பது நமக்கு புரியும். ஆகவே குழந்தைகளை தினம் தினம் கோவிலுக்கு சென்று பழக்குங்கள். ராமாயணம், மகாபாரதம் போன்ற காப்பியங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவற்றிலே இருக்கின்ற முக்கியமான பாத்திரங்களை பற்றி அவர்களுக்கு சொல்லுங்கள். அந்த பாத்திரங்கள் அவர்களாகவே அவர்களை வாழ வைக்கும். ஆகவே கோவில்கள் பாரம்பரிய நினைவு சின்னம், சுற்றுலாத்தலம், அவை நம்முடைய சமய நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவை என்று நினைக்கின்றார்கள். கோவில்கள் தெய்வீக ஆற்றலின் மையம், ஆன்மீக தளம் என்று யாரும் நினைப்பதில்லை. ஆனால் ஆகவே இந்த நினைப்பை நாம் குழந்தைகளுக்குள் உறுதி செய்ய வேண்டும். கோவில்கள் என்பது நம்முடைய பண்பாட்டு மையம் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இந்து மதத்தை பற்றி பேசினாலும் சங்கி, மதவாதி, இந்துத்துவா என்று சொல்லி புறக்கணிப்பு செய்வது, இதனாலேயே பலர் மதம் தொடர்பாக வெளிப்படையாக பேச செயல்பட முன்வருவதில்லை. ஆகவே இவற்றை கடந்து மதத்தை பற்றி பேசுபவர்களுடைய உண்மையான கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு வெறுப்பு பிரச்சாரம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆகவே இதையெல்லாம் செய்தால் நம்முடைய கோவில்கள் பாதுகாக்கப்படும். கோவில்கள் பாதுகாக்கப்பட்டால்தான் எதிர்கால சமுதாயம் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.